ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எக்ஸாம் பேசுகிறேன். போன பாட்டில் நம்ம பிரிட்ஜ் கட்டியிருப்போம்ல, அந்த பிரிட்ஜுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம் இந்த பாட்டில் பார்க்கலாம். அண்ட் ஹேரி நம்ம கூட இருக்கான். அண்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? எனிவே இவன் வந்து ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறனால நம்மளை இங்கேயே வச்சுட்டு போயிட்டு நாம் பாட்டுக்கு கட்டலாம். அண்ட் இங்கேயே அவன் நிற்பான். அண்ட் லெட்ஸ் கோ, இதெல்லாம் உடச்சி விட்டுலாம். அண்ட் இதை உடச்சி விட்டுட்டு நம்ம போய் அந்த பக்கத்தில் நாம் என்ன கட்ட போகிறோமோ அதுக்கான ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பிரிட்ஜ் ஆல்மோஸ்ட் ஓகே. அண்ட் இதுக்கு பிறகு தான் கட்ட போகிறத நம்ம பிளான் பண்ண போகிறோம். இது எல்லாம் வைக்கிடுவோம். அண்ட் இதை வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி மாற்றிடலாம், ஒரு படிக்கட்டு மாதிரி. ஏன் பிகாஸ் நம்ம அதுக்கு மேலே தான் ஏதோ ஒரு விஷயம் கட்ட போகிறோம். அது நான் இன்னொரு எல்லாமே வச்சுருக்கேன் பிகாஸ் அது சர்ப்ரைஸ். அண்ட் இதெல்லாம் எல்லாம் வைக்கிறோம், அப்போ தான் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே வச்சாச்சு. அண்ட் இங்கே வந்து ஒரு டிசைனான ஒர்க் பண்ணலான்னு எனக்கு தோணுது கைஸ். லைக் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். எனிவே இப்படியே போட்டாச்சு. அண்ட் இது நல்லா தான் இருக்குது. அண்ட் ஓகே. அண்ட் ஐநட்டை ஒரு ஃபில் பண்ணிடலாம், இந்த பக்கம் ஒரு ஃபில் பண்ணிடலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஓகே தான். அண்ட் இங்கே வந்து நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைப்ரரி கட்ட போகிறோம். லைப்ரரியா? என்னடா லைப்ரரி அப்படின்னு கேட்குற? வெயிட். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேஸ்மெண்ட் போடலாம், அடித்தளம். சாரி கைஸ், இங்கே போட்டாச்சு. அண்ட் இங்கே வச்சாச்சு, இங்கே ஒன்று. அண்ட் நம்ம ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் இதுவும் காட்ட போகிறோம். அண்ட் இங்கே ஒன்று வச்சாச்சு, இங்கே ஒன்று. அண்ட் இதையும் இங்கேருந்து கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் சாரி அப்படி தான் கைஸ், கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். அண்ட் இதுவும் இப்படி போட்டாச்சு. அண்ட் இப்போவே அவங்களுக்கு தெரியும் அது ஏன் அந்த பிரிட்ஜ் அப்படி இங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு. அண்ட் இது மட்டும் இங்கே கட்ட போகிறதில்ல, நிறைய விஷயங்கள் கட்ட போகிறோம். அண்ட் ஹேரி கிடையாது, ஆடு. நான் தான் சொன்னேன் கைஸ், ஆடு ஒன்று கிடச்சிச்சு. எங்கே அதுக்கான புல். ஏ தம்பி இங்கே வாப்பா. பார்த்தீங்களே, சாப்பாடு காணான்னு வருது. அண்ட் வா நம்ம அங்கே போகலாம். இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன் இதை தான். பிகாஸ் 3 ஆடு தான் என் பண்ணலே இருந்துச்சு. இந்த ஆடையும் சேர்த்தா 4 ஆடு. அப்போது 4 ஆடு கொண்டு வந்துடுச்சு. வாடா என் ஆட்டுக்குட்டி. ஓகே, இதை மெதுவாக உடைச்சிட்டு இவனுங்களை வெளியே போக விடாமல் பிடிச்சிக்கணும். அண்ட் இவனுக்கு வர சாப்பாடெலாம் கேட்டுட்ருக்கானுங்கள. வந்துட்டானா? ஏப்பா வந்துட்டியாப்பா? வந்துட்டான். இதை வச்சு நம்ம அடிச்சு விட்டுடலாம். போக மாட்டானுங்க நம்புகிறேன். இப்போ போய் நம்ம அந்த இதை இதுக்கான இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். டேய் எங்கடா போகிறீங்க? டேய் ஐயோ, எல்லாம் வெளியே போயிட்டானுங்களே. இவனோட இந்த பக்கம் போய்த்தான். சரி, இதை காட்டி நாம் அவனுங்களை ஒவ்வொருத்தனா உள்ளுக்கு வர வைப்போம். ஓகே, இந்த பக்கத்தில் வந்துட்டானா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் சரி, 3 பேர் வந்துட்டானுங்க, இன்னொருத்தன் தான். டேய் போகாதரா அடிங்கொய்யால் ஏன்டா போகிறீங்க? ஐயோ, மிஸ்டேக் ஆகிடுச்சு காய்ஸ். ஐயோ நைட்டு வேறு ஆகிடுச்சு. இவனுங்க வேறு டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்களாம் வந்து உள்ளுக்கு வர வைக்கணும். அதுக்கு மூலாவது இவனை உள்ளுக்கு வர வச்சுட்டு அதை மூடணும், அதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குது. க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது வெளியே போனவனுக்கு வெளியே இருந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி நாமளும் உள்ளுக்கு போகிறோம். அவனுங்க வருவானுங்க, அப்படியே லாக் பண்ணுறோம். அவனுங்க லாக் பண்ணுறது தான் நம்ம வேலை. இப்போ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் ஆஃப் கோல். அண்ட் லாக் பண்ணியாச்சு. இனிமேல் எப்பட்றா வெளியே போகிறீங்க? அதான் கைஸ், இவனுங்கெல்லாம் மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அண்ட் இங்கே ஒரு லேம்ப் போட்டுக்கலாம், அப்போ தான் எனக்கு வெளிச்சமாக இருக்கும். இவனுங்களோ இருக்கானுங்களா இல்லை போயிட்டானுங்களான்னு பார்க்கறதுக்கு. இருக்கானுங்க. இங்கே ஒரு லேம்ப் போட்டாச்சு, இங்கேயும் ஒன்று போட்டுடலாம். வெளிச்சம் தான் வருது. ஏன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேயே நான் அதை மாதிரி தான் கட்டிகிட்ருப்பேன். பிகாஸ் அது ஏன் அப்படின்னா வந்து நைட் டைமில் ஜாம்பிஸ்லாம் வருவானுங்க. அப்போது வந்து இருட்டில் அவனுங்களுக்கு தான் இருட்டு வந்து பக்காவான ஒரு ஜோனாக இருக்கும். நம்மளை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவானுங்க. ஆனால் வெளிச்சம் இருந்துச்சு, நாம் அவனுங்களை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். அதனால தான் ஏன்னா அது போட்டு பழகினதுனால நான் இதுலேயும் அதை ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இவனுங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ கொடுத்துட்டு நாம் போய் தூங்கலாம். அப்போ தான் இது சேவ் ஆகும். அண்ட் 4 பேர் இருக்கானுங்க. ஆமாம், இருக்கானுங்க 4 பேர் தான். அண்ட் பார்த்தீங்களா, அவனுங்க வந்து அதான் 4 பேர். அதுக்கப்புறம் 4 8 மாறும், 8 வந்து 16 மாறும். அப்படியே வந்து பெருசாகிட்டே போகும். அண்ட் அப்படியே நாமளும் ஒரு பெரிய சிட்டியை பில்ட் பண்ணி இந்த சீரீஸை முடிச்சிடலாம். அண்ட் இப்போ போய் மற்ற இடத்துக்கெல்லாம் போய் லேம்பை போட்டு வந்துடலாம். இது நம்ம கார்டன். இதில் வந்து நம்ம நெல்லை வளர்ச்சிட்ருக்கோம். லைக் நெல்லுனால் வந்து ரைஸ். ஆமாம், ரைஸ் தான் இது. அண்ட் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய ஃபார்மிங் பண்ணலாம்.
நிறைய தர்பூசணி எல்லாம் ஃபார்மிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு, கேரட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் அடுத்தடுத்த சீரீஸில் நம்ம இது பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு இவ்வளோ தான் கட்டியிருக்கோம் கைஸ். பிகாஸ் ஃபஸ்ட் பிகினராக ஸ்டார்ட் பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம வீட்டுக்கு முன்னாலேயும் போட்டுருவோம். அப்போ தான் அதுவும் நமக்கு சேஃபாக இருக்கும். ஹேரி எங்கே? ஹேரி காணவே இல்லையே. அவன் எங்கே போயிட்டான்? இதாக இருக்கான். ஓ மை காட், ஒரு நிமிஷத்தில் அவன் காணாமல் போயிட்டான்னு நினச்சிட்டேன் கைஸ். ஓகே, அவனை போய் முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்கு போய் தூங்குவோம். வாடா உள்ளுக்கு போய் தூங்கலாம்டா, வாடா ஹேரி. போயிடலாம். அண்ட் நாம் மட்டும் போகிறோமே, அவன் வந்துட்டானா என்ன? எல்லாம் முதல்ல வச்சிடலாம், அதுக்கூட போய் பார்ப்போம். இதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போதும் அது ஒரு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் என் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னும் வரலையான்னு ஹேரி டேய் என்னடா இருக்க? ஒருவேளை அங்கே போயிருப்பானோ? இல்லை அங்கே போயிருக்கு, இந்தா இருக்கான். என்னடா புல்லு என்னடா பண்ணிட்டுருக்கேன்? வாடா உள்ளுக்கு. ஓகே, உள்ளுக்கு வந்தாச்சு. இப்போ ஹேரி வருவான் உள்ளுக்கு. நம்ம போகிறோம், தூங்குகிறோம், இந்த கேமை முடிகிறோம், அவ்வளோதான். ஓகே, டோரை சாத்தியாச்சு. அண்ட் அவன் அப்படி தான் எக்ஸ்ட்ரா வெட்டு துள்ளி பாஞ்சு அப்படியே எதாவது பண்ணிட்டுருப்பான். நம்மளாலலாம் அப்படி இருக்க முடியாது. ஓகே, அவன் டோருக்கு பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். உள்ளுக்கு வந்துட்டானே. ஓகே, வரட்டும், நமக்கு என்ன பிரச்சனை. எனிவே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.